எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் ஆர்டர் வந்து காட் எனக்கு நிறைய புது கஸ்டமரை கொடுத்துருந்தாரு. எனக்கு நிறைய ஆர்டர் வந்திருந்தது, ப்ளம் கேக்கு, ட்ரெடிஷ்னல் ரவா கேக்கு, டீ கேக்குன்னு. ஆனால் எனக்கு புது கஸ்டமரை நிறையா கொடுத்ததுன்னா இந்த டியூட்டி ஃப்ரூட்டி டீ கேக் தான். ஸோ அதனால் அது மேக்கிங் வீடியோ போட்டால் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் என்னுடைய ஸ்டைலில் இந்த கேக் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ செய்ய போகிறது 1/2 kg தான் எடுத்திருக்கேன். 1/2 kg தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதனால் 1 கப்பு மைதா, 1 கப்பு சுகர், 1/4 கப்பு ஆயில், ஒரு 150 இல்லை 200 கிராம் மட்டும் நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி, நம்ம தேவையான அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கேக் ஜெல் இல்லாமல் நம்மளால் டீ கேக்கு, டியூட்டி ஃப்ரூட்டி கேக்லாம் ப்ராப்பராக பண்ண முடியாது, என்ன தான் கொக்கோ பவுடர்லாம் போட்டு செஞ்சாலும். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டியூட்டி ஃப்ரூட்டியை பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க டியூட்டி ஃப்ரூட்டியை வந்து கொஞ்சம் மைதா போட்டு கலந்து வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் பேட்டரை நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் கலந்து அடிக்காமல் நார்மலாக போட்டாலே கேக் சூப்பராக வரும். இதுக்கு வந்து நான் 5 முட்டை எடுத்திருக்கேன் 1/2 kgக்கு. கொஞ்சம் குட்டி குட்டி முட்டையாக இருக்குன்னா நீங்கள் 6 முட்டையாக எடுத்துக்கலாம். எசன்ஸ் வந்து பைனாப்பிள்ஸ் எசன்ஸ் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், வெண்ணிலா ஊற்றினா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. நான் எப்போவுமே பைனாப்பிள் எசன்ஸ் கூட வந்து கொஞ்சமாக மில்க் எசன்ஸ் இல்லைன்னா பட்டர் எசன்ஸ் ஊற்றுவேன். பட் அந்த வீடியோவில் நான் காட்டலை. உங்களுக்கும் அந்த டேஸ்ட்டில் வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை ஊற்றிக்கலாம். நம்ம முட்டை அடிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த பீட்டிங் மிஷினுக்கு ஒரு வரலாறு இருக்குது, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா இது நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து 1 கப்பு சுகர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு முட்டையும் மைதாவையும் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக் சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி ஒரு 4 to 5 days வரைக்கும் நல்லாவும் தாங்கும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நம்மளுக்கு அந்த பேட்டருக்கு இந்த விப்பிங் க்ரீம் சொல்லுவாங்க, அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நிறைய பேர் அடிப்பாங்க. பட் நான் கொஞ்சம் ஆர்டர் நிறையா இருக்குன்றதால கடன்னு அடிச்சுட்டேன். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலேயே நல்லா அடிச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா கேக் ஜெல், அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து 1 கப்பு மைதா இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லோ ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம நார்மல் கேக் செய்யும்பொழுது நான் எப்போவுமே பீட்டிங் மிஷினில் மைதா அடிக்க மாட்டேன், நம்மளுடைய இதில் போட்டு தான் நார்மலாக கையிலேயே தான் நான் இது பண்ணிப்பேன், நம்ம ஸ்பேச்சுலா போட்டு தான் நான் கலந்து எடுத்துப்பேன். பட் ஆனால் இந்த டீ கேக்கில் நம்ம கேக் ஜெல் போடுறோன்றதால நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கூட அடிக்கலாம். மைதா மாவு நீங்கள் அடிச்சிட்ட அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கேக் ஜெல் எடுத்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இது என்னுடைய ஸ்டைலில் பண்ணுறது, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். நம்ம நல்லா அடிக்க பாருங்கள், பேட்டரோட கலரே சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு ஆயிலையும் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு நம்ம ஸ்பேச்சுலா இருந்தால் ஸ்பேச்சுலாவில் பண்ணிக்கோங்க. பட் பழக்கம் இல்லாதவங்க ஸ்பேச்சுலாவில் பண்ணிக்கோங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க பீட்டிங் மிஷின்லேயே பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை விட திக்காக கூட அடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இந்த விட திக்காக அடிச்சிருந்தா கண்டிப்பாக மைதா மாவு போட்டு பண்ணியிருக்க மாட்டேன். டியூட்டி ஃப்ரூட்டியில் நார்மலாகவே போட்டு எடுத்துருப்பேன், அதுவே சூப்பராக வந்திருக்கும். என் கஸ்டமருக்குலாம் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி அடியில் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. வாயில் நார்மலாக படுறத விட அடியில் பார்க்கும்பொழுது அழகாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் அடிச்சிருக்கேன். இதுக்கு 7 inch ட்ரீல இது டின்னில், ஆக்சுவலி இது 1 kgக்கு செய்கிற டின்னு. நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி செய்கிறதால நம்ம இதில் பேட்டர் ஊற்றினாலும் 1/2 kgக்கு தான் வரும். 1 kg டின்னில் நம்ம பேட்டரை ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம முட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியே, முட்டை அடிக்க ஆரம்பிக்கிறோம்ல அப்போவே 10 நிமிஷம் ஓவனை ப்ரீ ஹீட் போட்டுருங்க. 40 minutes பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அழகாக அது பேட்டரியும் ஊற்றிட்டு, அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்கள்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் பேட்டரியும் ஊற்றி அழகாக எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா கேக் இப்படி தான். என்னுடைய கஸ்டமருக்கு டியூட்டி ஃப்ரூட்டி இப்படி பேக் சைடில் வேணும்னு கேட்டிருக்காங்க, அதனால் அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம பேக் ஆகும்பொழுது அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். நான் கஸ்டமர் கேட்ட மாதிரி அவங்கவுங்க சைஸுக்கு அழகாக கட் பண்ணிக்கிட்டேன். சில பேர் வந்து பீஸாக கேட்டிருந்தாங்க. இந்த 1/2 kgலேயே 8 பீஸ் போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டு ஒரு பேக்கிங் பண்ணி அழகாக ஒரு பாக்ஸ்லேயும் போட்டு நான் ஒரு சில பேருக்கு டெலிவரி பண்ணேன். இன்னொருத்தவங்க கொஞ்சம் கிஃப்ட்டு, அதாவது கொஞ்சம் கேக் மாதிரி குட்டி குட்டி கேக் மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னு இந்த மாதிரி பென்டோ கேக் மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு அதையும் பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளுக்கு தேவையான நம்ம மோல்டில் நம்ம அழகாக ஊற்றி நம்ம அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டி ஃப்ரூட்டி டீ கேக் தான். நீங்களும் இதே மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், டியூட்டி ஃப்ரூட்டி வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். மறுபடியும் எல்லாருக்கும் இந்த வருஷம் எப்படி கடவுள் பிறந்து எல்லாமே
நல்லபடியாக மாறி வருதோ அதே மாதிரியே உங்களுடைய லைஃப்லேயும் எல்லாமே புதுசாக மாறி வரணும். இந்த புது வருடமும் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ.